அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிலை காட்சிகளை பார்க்கலாம். அதிலே வாக்காளர்களை காலையில் அழைத்து சென்று 3 வேளை உணவு கொடுத்து 1000 ரூபாய் ஒவ்வொரு வாக்காளருக்கும் கொடுத்து இரவு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இதன் மூலம் எங்களுக்கு வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து காவல்துறை அராஜகத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாகனங்களை மறிக்கப்படுகிறது. அதை சோதனை என்ற பெயரிலே காவல்துறை எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை கூட்டக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு காவல்துறை தன்னுடைய அத்துமீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு முறையிட்டும் தேர்தல் ஆணையமும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வீதியில இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாவட்ட தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தல் ஆணையமும் உடனடியாக இதில் தலையிட்டு ஒவ்வொரு பூத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த திமுகவின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஷாமினாக்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று 1000 ரூபாய் கொடுத்து அழைத்து சென்று அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களை விடுவிக்க வேண்டும். அனைவருக்கும் வாக்கு சேகரிக்கிற உரிமையை கொடுக்கப்பட வேண்டும். இதை செய்ய தவறும் பட்சத்திலே நாங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். எங்கேயும் எடுத்த மாதிரி நடவடிக்கை இல்லை. சும்மா நாடகம் நடத்தி சும்மா போன மாதிரி போனா அனைத்து இடத்திலும் திமுக காரங்க கொட்டா போட்டிருக்காங்க. இன்றைக்கும் இப்போதும் கொட்டா போட்டிருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய பிரச்சாரத்தை தடுக்க வேண்டும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தல் திமுக முறைகேட்டில் ஈடுபடுவதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வரக்கூடிய இந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.